முதலாவது கேள்வி, கொப்பி ஒன்றின் விலை 25 ரூபாய். 3 கொப்பிகள் வாங்கும் ஒருவருக்கு ஒரு கொப்பி இலவசமாக கிடைக்கும். அவர் 300 ரூபாவுக்கு கொப்பி வாங்கினால் அவர் எத்தனை இலவசமாக பெற்றுக்கொள்வார் என்று கேட்டிருக்காங்க. சரியா? ஒரு கொப்பி 25 ரூபா, அவர் 300 ரூபாய்க்கு கொப்பி வாங்குறாரு. 300 ரூபாய்க்கு அவர் கொப்பி வாங்கினாருண்டா எத்தனை அவருக்கு ஃப்ரீயா கிடைக்கும்? சரி, என்ன ஆன்சர் வரும்? ரெண்டாவது. அப்படியா? பாப்போம். ஒரு கொப்பி 25 ரூபா, 300 ரூபாய்க்கு கொப்பி வாங்குறாரு என்று சொன்னா 300 ரூபாவுக்கும் வேற எத்தனை கொப்பி வாங்குவாரு என்று பாருங்க. 300 ரூபாய 25ஆல பிரிங்க. எத்தனை கொப்பி வாங்குறேன் என்று சொன்னாங்க. 30லையும் ஒரு தரம் 25 25. ஓ 25 25. 30ல 25 போனா 5 மிச்சம். பூஜ்ஜியத்துக்குள்ள வரைக்கும் 50. 50லையும் 25 25 2 தரம் எடுக்கலாம். 2 தரம் 25 50. ரைட். 50ல 50 போனா பூஜ்ஜியம். இப்ப எத்தனை வாங்குவாருன்னு சொன்னா 12 கொப்பி. 12 கொப்பி வாங்குவார். சரியா? 12 கொப்பி வாங்குறதுக்கு அவ்வளவுக்கும் காசு கொடுக்கத்தானே வேணும் பாரு. சரியா? காசு கொடுக்கணும். எவ்வளவு வேண்டா? 25 ரூபா. அப்படி 300 ரூபா கொடுக்காரு. ஆனா ஃப்ரீ என்று சொல்லப்படுது. என்ன ஃப்ரீ? 3 வாங்கினா 1 ஃப்ரீ. அப்ப இந்த 3 நம்ம 12ஐயும் 3 வாங்கினா 3 3 பிரிச்சமண்டா 12 வரும் தானே. 3 3 பிரிச்சமண்டா 12 வரும். இப்ப இந்த 3க்கு 1 ஃப்ரீ கிடைக்கும். இந்த 3 வாங்கினதுக்கு 1 ஃப்ரீ. இந்த இதுக்கு 1, இந்த இதுக்கு 1. சரியா? இப்ப அவருக்கு எத்தனை ஃப்ரீ மட்டும் எத்தனை இருக்கு? ஹையல காட்டுங்க. ஃப்ரீ மட்டும் 4 ஃப்ரீ. ரைட். வாங்கினது 12. அப்ப மொத்தம் எத்தனைன்னு சொன்னா இதுல 12, இதுல 4, ஆகவே மொத்தம் 16. இன்னொரு ஆள் செல்லுது, இந்த 3க்கும் 1 தருவார். 2 ஓட்டு. சரியா? ரைட். ஒட்டு கேப்பம். இந்த 3க்கும் 1 ஃப்ரீ தருவாரு என்கிறது விஷயம் இங்க இல்ல. இந்த வாங்குற இந்த கேஸுகளுக்கெல்லாம் அந்த ஃப்ரீ வராது. சரியா? அவன் 3 வாங்கினா 1 ஃப்ரீ தர்றது ஓகே. ஆனா இது வந்து டொஃபிட் பாக்கெட்டு அந்த போத்தல்கள் கொடுத்தா, பழைய சாமானை கொடுத்தா 1 தருவம் என்கிற விஷயத்துக்கு தான் அது. இது வந்து சரியா? இது கொப்பி வாங்குறதுக்கு 3 வாங்கினா 1 ஃப்ரீ. ஃப்ரீ 3க்கும் 1 ஃப்ரீயா? அப்படி தருவானா? சொல்லுங்க. 3 ஃப்ரீக்கும் 1 ஃப்ரீ தருவானா? இல்ல. சரியா? ஆகவே இங்க வந்து முதலாவது ஆன்சர். சரியான ஆன்சர் முதலாவது. விளங்கினார்கள் கை வைத்துங்க. அடுத்த கேள்வி விளங்கப்படுத்தக்குள்ள அதுக்கு எப்படி இதுக்கு எப்படின்னு சொல்லி விளங்கப்படுத்துறேன். ரைட். இப்ப இதுக்கு வந்து முதலாவது ஆன்சர். ரெண்டாவது கேள்வியை பாருங்க. யோகட் உரைகளை சேமித்து வழங்கினால் ஒரு யோகட் கோப்பை இலவசமாக வழங்கப்படும். இதுதான் ஃப்ரீயா கொடுக்கிறது. பழச கொடுத்தா 1 தாரு. சரியா? ரைட். மூணாவத பாருங்க. இதுக்கு வச்சுட்டு இதுக்கு பாருங்க. கடையொன்றில் 2 டொபி கடதாசிகளை கொடுத்தால், சரியா, 2 டொபி கடதாசிகளை கொடுத்தா 1 ஃப்ரீ, 1 பரிசாக வழங்கப்படும் என காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. சரணியா அந்த கடையில் பணத்தை செலுத்தி 8 டொபிகளை வாங்கினாள். அவளுக்கு கிடைக்கும் பரிசு டொபிகள் உட்பட மொத்த டொபிகள் எத்தனை? மூணாவதா? ரெண்டாவது இருக்கட்டும், மூணாவது. இப்ப என்னண்டா, சரியா? இப்ப பாருங்க என்னன்னு சொன்னா, அதாவது 8 டொபிகளை வாங்கியிருக்கேன். 8 டொபியா? அவ வந்து 8 டொபிகளை வாங்கியிருக்கேன்.
2 டொபி தாளா கொடுத்தா 1 ஃப்ரீயா கொடுப்பாங்க. 8 டொபியா வாங்கியிருக்கா காட்சிப்படுத்திருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா 2 டொபி தாளா கொடுத்தா, சரியா? 2 டொபி தாளா கொடுத்தா 1 ஃப்ரீ கிடைக்குமான்னு காட்சிப்படுத்திருக்காங்க முன்னுக்கு. இப்ப இவ வந்து 8 வாங்கியிருந்தா 2 2 2 2 இப்படி எடுக்கலாமா? எடுக்கலதான். 2 2 2 2 எடுக்கலாம். சரியா? 8 வரும். இப்ப 2 டொபியை திண்டா 2 டொபி பாக்கெட் மிஞ்சுமா? மிஞ்சாதா? 2 டொபி பாக்கெட் மிஞ்சும், சரியா? இப்ப இந்த இதுல டொபி எடுத்து போட்டு அதுல வர கவரை 2ஐயும் கொடுத்தா 1 கிடைக்கும். இந்த இடையில வைக்கிற டொபியை எடுத்துட்டு அதை சுத்தி இருக்குமே கவர், அந்த 2ஐயும் கொடுத்தா 1 டொபி கிடைக்கும். இந்த 2ஐயும் எடுத்துட்டு அது கொண்டு கிடைக்கும். இதுக்கு 2 எடுத்தா இது கொண்டு கிடைக்கும். சரி, இப்ப பாருங்க, இவைட்டு இந்த டொபிக்கும் இந்த டொபிக்கும் கவர் இருக்குமா இல்லையாதா? இதுக்கு கவர் இருக்கும். இது 2க்கும் சேர்த்து 1 டொபி எடுக்கலாம். இதர கவரையும் கொடுத்தா 1 எடுக்கலாம். சரியா? ரைட். அப்ப இன்னும் 1 டொபி வந்திருக்கு, இந்த 1 டொபி. இது 2 டொபியையும் எடுத்து போட்ட கவரை கொடுத்தா 1 எடுக்கலாம். சரியா? அப்ப இங்க எத்தனை டொபி மொத்தமா அவ வாங்கியிருப்பா? 8 டொபி தான் வாங்கினேன். ஆனா ஃப்ரீ மூலமா வந்தது 8 12 12 14 1 15 மொத்தமா. அப்ப என்ன சார், அப்பத வந்து நீங்க அந்த இந்த 1க்கெல்லாம் 3 கொண்டு வரந்தானே, அப்ப அதுக்கு ஏன் விளங்கப்படுத்தல? இதுக்கு யார் பதில் சொல்லுவீங்க? யார் பதில் சொல்லுவீங்க? ரைட், ஹபீபா சொல்லுங்க. ஓம் சார். சொல்லுங்க சார், முதலா வந்ததுக்கு வாங்குறதால தான் அது இலவசமா கிடைக்குதுன்னு சொன்னாங்க. இது அதாவது அந்த இது வந்து பர்ச்சேஸ் பண்ண 3 காப்பி வாங்கினீண்டா 1 தருவேன்டான்னு சொல்லி. ஓ, இது வந்து பழசு அப்படி கொடுத்தா இலவசமா 1 தாரேன்னு சொல்றாங்க. ரைட், ஓகே, வெரி குட். சரியா? ரைட். அதில் அந்த கேள்வியில 3 காப்பிய வாங்கினீண்டா 1 ஃப்ரீ தருவேன்டான்னு சொல்லி, என்னத்தையும் 1 தந்தியண்டா தருவேன்னு சொல்லிக்கா? இல்ல கொப்பி மட்டையை தந்தா தருவேன் அப்படி ஏதாச்சும் சொல்லிக்கா? இல்ல, வாங்கினா தருவேன் 1 ஃப்ரீ. சரியா? ஆனா இதுல பாவிச்சு போட்டு அந்த அட்டை, அதாவது டொஃபீர இதை தந்தியண்டா, கழிவை தந்தியண்டா நான் அது கொண்டு தருவேன் இப்படின்ட்டு இதுல சொல்லப்பட்டது. சரியா? அப்ப இதுல 2 டொஃபியை எடுத்துட்டு கவரை கொடுத்தா 1 கிடைக்கும். இதுக்கும் அதே மாதிரி. அப்ப இங்க வந்து மொத்தமா 15ங்கிறது வருமானம். முழங்கிச்சா? சரியா? அப்ப இதுக்குரிய ஆன்சர் 3ஆவதுக்கு 15. 3ஆவதுக்குரிய ஆன்சர் வந்து 15. 2ஆவதுக்கு ஆன்சரை பார்ப்போம். இப்ப பாருங்க, 10 யோகட் உரைகளை சேமித்து வழங்கினால் ஒரு யோகட் கோப்பை இலவசம். 100 யோகட் உரைகளை சேமித்த ஒரு பிள்ளை ஒன்றிற்கு பெறக்கூடிய கோப்பைகளின் எண்ணிக்கை. சரியா? என்ன ஆன்சர்? முதலாவது சரியா இல்லையா? ஆன்சர் முதலாவது எடுத்தாங்க. ரெண்டாவது எடுத்தாங்க. நாங்க ஒரு ஆன்சரும் எடுக்கல. ரெண்டாக 10 யோகட்டை கொடுத்தா 1 யோகட் ஃப்ரீ. ஒரு ஆள் 100 யோகட்டை வச்சிருக்கீங்க. 100 யோகட்டையும் 10 20 30 40 50 60 70 80 90 100 2 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 100ஐயும் 10 10 பிரிக்கலாம் புள்ள. ஏனண்டா சரியா? அப்பானே 1 எடுக்கலாம் ஃப்ரீ. 10 10 பிரிச்சு ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த 10 கொண்டு வராரு 1 தாரம், இதுல 1 தாரம், இதுல 1 இதுல 1 இதுல 1. சரி, இப்ப ஒவ்வொண்டா கொடுத்து போட்டு 10 யோகட்டையும் வாங்கிட்டு வராரு.
ரைட், வாங்கிட்டு வந்து 10ஐயும் அவடத்தையும் மலமண்ண முடிச்சு போட்டு, சரியா, இன்னொன்று எடுக்கணுமே, இதுல 10 கவரையும் கொடுத்தா ஒன்று கிடைக்குமா கிடைக்காதா? இந்த 10ஐயும் கொடுத்தா இன்னொன்று கிடைக்கும் சயான். விளங்குதா? இருக்கிற யோகட்ட ஒரு வாளிகளை ஒட்டி போட்டு 10 கவரையும் கொண்டு போய் கொடுங்க, அந்த 10க்கும் ஒன்று தருவான். அப்ப எத்தனை ஃப்ரீ கிடைக்கும்? சரியா, இதுல 10 இதுல 1 டோட்டலா 11. விளங்கிட்டா? ரைட். அப்ப ரெண்டாவது கேள்விக்கு 11. நாலாவது கேள்வி, பென்சில் ஒன்றின் விலை 12 ரூபா. 3 பென்சில் வாங்கும் போது ஒரு பென்சில் இலவசமாக கிடைக்கும். 8 பென்சில் வாங்கிய ஒருவர் ஒரு பென்சிலுக்காக செலவழித்த பணம். ஒரு பென்சில் விலை 12 ரூபா தான். சரியா, 3 பென்சிலை வாங்கினாரண்டா ஒரு பென்சில் அவருக்கு ஃப்ரீ. ஒரு ஆள் 8 வாங்கிட்டார். எப்படி வாங்கியிருக்காரு என்று சொன்னா, 3 பென்சில் வாங்கினா 1 கிடைக்கும், இன்னும் 3 பென்சில் வாங்கினா 1 கிடைக்கும். அப்ப இங்க வந்து 8 வந்துட்டா வரலையா? 8 வந்துட்டா வரலையா? 3 வாங்கினா 1 தருவான், இந்த 3 வாங்கினா 1 தருவான். அப்ப அவருக்கு இங்க 8 பென்சில் வந்துட்டு, ஒரு பென்சில் 12 ரூபா. இவர் 8க்கும் காசு கொடுக்கணுமா? எத்தனைக்கு கொடுக்கணும்? 6க்கு தான் கொடுக்கணும். 6 பென்சில் ஒரு 12 ரூபா. அப்படி 6க்கும் காசு கொடுக்கணும். இந்த அறைகிறது தான் காசு கொடுக்கணும். அப்ப இதுக்கு காசு கொடுத்தாருண்டா 12 6 72 ரூபா தான் இவருக்கு கொடுக்கணும். 12 6 72 72 ரூபா தான் இவருக்கு காசு கொடுக்கணும். ஆனா வாங்குறாரு 8. அப்ப 1 எவ்வளவு முடியும்? 1 எவ்வளவு முடியும்? அப்ப அந்த 72 ரூபாய 8ஆல பிரிச்சா 8 9 72. அப்ப 1 வந்து 12 ரூபா விலை அடிச்சாலும், சரியா, 12 ரூபா விலை தான் போட்டிக்கு அடிச்சாலும், ஆனா ஃப்ரீயால அந்த விலை குறை 1.5 விலை. அப்ப எவ்வளவு முடியுதுண்டா 9 ரூபா 1 முடியும். சரியா, 1 9 ரூபா முடியும். அடுத்தது 5வது, இனிப்பு போத்தல் ஒன்றின் விலை 150 ரூபாய். கடைக்காரரிடம் 2 இனிப்பு வெற்று போத்தல்களை கொடுத்தால் ஒரு இனிப்பு போத்தலை இலவசமாக கொடுப்பார். ஏனெனில் 750 ரூபாய் வைத்திருக்கும் ஒருவர் 750 ரூபாய் வைத்திருக்கிற ஒரு ஆள் பெற்றுக்கொள்ளக்கூடிய உயர்ந்தபட்ச போத்தல்களின் எண்ணிக்கை. ஒரு இது வந்து இனிப்பு போத்தல், ஜாம் போத்தல் வைங்க. ஒரு ஜாம் போத்தல் 150 ரூபாய். 750 ரூபாய் காசு வச்சிருந்தா அவர் எத்தனை வாங்கலாம்? 750 ரூபாய் காசு இருக்கு. 150 ரூபாய். அப்ப 750 ரூபாய 150ஆல பிரிச்சமெண்டா 1 எத்தனை வாங்கலாம்டா? இந்த சைவரம் வெட்டுங்க, இந்த சைவரையும் வெட்டுங்க. அப்ப 75 15ஆல பிரிக்கணும். 75 15ஆல பிரிச்சா 15 5 75. 15 15 15 5 தரம் எடுக்கலாம் 75. ஆகவே 5 போத்தல் இவர் வாங்கலாம். சரியா, இவர் 5 போத்தல் அவர் வாங்கலாம். சரி, அப்பையும் அதுல போட்டிருக்குது, நீங்க 2 போத்தல கொண்டு தந்தீங்களா நான் உங்களுக்கு ஃப்ரீ தருவேன், 1 ஃப்ரீ தருவேன். அப்ப என்ன செய்யறாருண்டா, உடனே வாளியின் எடுத்து அதுக்குள்ள ஜாம கொட்டி போட்டு 2 போத்தல் எடுத்தாரு. இதுல 1 கிடைக்கும். அடுத்த 2 போத்தல்லையும் 1 கிடைக்கும். அடுத்த 1 போத்தல் தான் இருக்கு. 2 போத்தல் எடுத்தா கொடுத்தா 2 வெறும் போத்தலை கொடுத்தா 1 கிடைக்கும். அடுத்த 2 போத்தல் இருந்து எடுத்து கொடுத்தா 1 கிடைக்கும். இப்ப இது 1 இவ்வளவும் வாங்கினேன், 5 போத்தலும் வாங்கினேன். 2 கொண்டு இது 2 கொண்டு. இப்ப என்ன செய்யலாம்டா, இந்த 2 போத்தலுக்குள்ளையும் ஜேம் எடுத்துட்டு இது கொண்டு வாங்கலாம்.
சரியா? இது கொண்டு வாங்கலாம். வேற வாங்கலாமா? வேற வாங்கலாமாங்கிறார்கள் கையுத்துங்க. வேற எப்படி வாங்கலாம்? ஹனிசிந்தி என்ன இயலாதா? எப்படி வாங்கலாம்? யார் சொல்லுவீங்க? சார் அங்க ஒண்ணு போட்டிருக்கீங்க. அதாவது என்னண்டா, இந்த ஒண்டையும் இந்த அரைக்கிற ஒண்டையும் கொடுத்தா ஒன்று கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? இதுல ஒரு போத்தல் இருக்குது, இந்த ஃப்ரீயால ஒன்று வந்திருக்குது. இந்த 2 போத்தலையும் கொடுத்தா ஒன்று கிடைக்கும். அப்ப மொத்தம் எத்தனை என்று சொன்னா 5 வாங்கினது 4 ஃப்ரீ கிடைச்சு. அப்ப டோட்டல் 9. யாருக்கு ஆன்சர் வந்து? டோட்டல் 9. சரியா? அப்ப இதுல விட என்னன்னு சொன்னா 5ஆவதுக்கு 2ஆவது. கொப்பி ஒன்றின் விலை 25 ரூபாய். அது முதலாவது கேள்வி அப்படியே வந்திருக்குது. 6வது முதலாவது கேள்வி அதே கேள்வி. இந்த கேள்வி எடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட 10-15 பேப்பர் பார்த்திருப்பேன். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கேள்வி மங்கின மாதிரி இருக்குது, இந்த கேள்வி தெளிவா இருக்குது. இது ஒரு பேப்பர்ல இருந்த கேள்வி, இது ஒரு பேப்பர்ல இருந்த கேள்வி. அதே பேப்பர் அதே கேள்விகளை தான் இன்னொரு ஆளும் டைப் பண்ணி எடுக்கிறது. சரியா? அப்ப அதே கேள்விகள் நான் வந்துட்டு எடுக்கக்குள்ள பார்க்கல, கடைசியா செய்து பார்க்கக்குள்ளதான் 12 ஒரே கேள்வி. ரைட். இப்ப 7வது கேள்வி, 4 யோகட்டுகளை வாங்க ஒருவருக்கு 1 யோகட் மேலதிகமாக வழங்கப்படும் என கடைக்காரர் ஒரு வியாபாரம் செய்கின்றார். அப்போது அங்கு வந்த அதிரன் 15 யோகட்டுகளை வீட்டுக்கு கொண்டு சென்றான். ஒரு யோகட்டின் விலை 35 ரூபாய் எனின் யோகட் வாங்க செலவழித்த பணம் எவ்வளவு என்று கேட்டி. ஒரு யோகட்டுற விலை 35 ரூபா தான். அவன் வந்து 4 வாங்கினா 1 ஃப்ரீயா தருவேன்னு சொல்றாங்க. 4 வாங்கினா 1 ஃப்ரீ சொல்லப்படுது. 4 வாங்கினா 4 யோகட்டுகளை வாங்கும் ஒருவருக்கு 1 மேலதிகமா தருவேன் என்று சொல்லியிருக்குது. அப்ப ஒரு ஆள் வந்து 15 வீட்டுக்கு கொண்டு போறார். சரியா? அப்ப எப்படி அவருக்கு 15 வந்திருக்கும் என்று பார்க்கணும் நம்ம. அப்ப இப்படி போட் போட்டிக்கு 4 கொண்டு ஃப்ரீ. சரியா? 4 கொண்டு ஃப்ரீ. யாரு சொல்லலாம்? யார் சொல்லுவீங்க? இப்படித்தான் அடுக்க இந்தோட்டு. யாரும் கையெழுத்தின ஆன்சர் போடுவேன். ஏற்கனவே கேட்டாக்கள் இல்ல, அவன் புதுசா கேட்கிறார்கள். மேலுமா பக்கத்தில் உள்ள ஆள் அனுப்புங்க. மினக்கட்டி தூங்கிட்டு இருக்காம இது செய்யறதுக்கு. மறையும் பக்கத்தில் உள்ள ஆளை அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா நீங்களும் அவையோட போய் சேர்ந்து விளையாடுங்க. தூங்குற டைம்ல நாம மினக்கட்டி இருக்கிறோம், விளையாடுறதுக்கு இல்லை. முறை முடிச்சுட்டு கடைசியில சரி எனக்கு அதை விளங்கப்படுத்துங்கன்னு சொல்லுவீங்க. ரைட். யார் சொல்ல போறீங்க? ஹம்தா சொல்லுங்களா? என்ன இல்லைங்கிற? டினுஷா சொல்லலுமா? சொல்லுங்க. எப்படி 15 ஓடி எடுத்திருப்பாரு? 4 யோகட் வாங்க கூட 1 யோகட் மேலதிகமண்டா அவருக்கு ஒரு தடவையில 5 யோகட் கிடைக்கும். 15 5 அளவிற்கு 3 தடவை வாங்க கூட அவருக்கு 15 யோகட் கிடைக்கும். அப்படி இல்ல. சரியா? அந்த இது இல்ல. இப்ப என்னண்டா 15 அவர் வீட்டை கொண்டு போறார். 4 எடுத்தா 1 ஃப்ரீன்னு சொல்லுபடி. அப்ப 4 எடுத்தா 1 கிடைக்கும். இன்னும் ஒரு 4 எடுத்தா அவருக்கு 1 கிடைக்கும். இன்னும் ஒரு 4 எடுத்தா 1 கிடைக்கும். அப்ப இப்ப கிட்டத்தட்ட எத்தனை வந்துரு அவர் வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு? அப்ப 4 4 8 8 4 12
ஒன்று வந்ததுபடி ரெண்டும் சேர்த்தா 15. அப்ப அந்த 15ஐயும் கொண்டு வைக்காரு. அப்படின்னா அவர் எத்தனை வாங்கியிருக்காரு என்று சொன்னா இந்த 12 தான் வாங்கியிருக்காரு. சரியா? இப்படித்தான் பார்க்கணும். 4 எடுத்தா 1 ஃப்ரீ. அப்ப இந்த 4 எடுத்தார் 1 கிடைக்குது, இந்த 4 எடுத்தார் 1 கிடைக்குது, இந்த 4 எடுத்தார் 1 கிடைக்குது. அப்படி என்றா மொத்தம் அவர் வாங்கியிருக்கார் 12 தான். 1 35 ரூபா. சரியா? அப்ப 1 35 ரூபா என்று சொன்னா 12க்கு தான் அவர் வாங்கின, 12க்கு தான் காசு கொடுக்கணும். ஃப்ரீ வந்ததுக்கு இல்லை. அப்ப 35 2 அளவு இருக்குன்னா 2 10 1 மிச்சம் 2 3 6 1 7 ஒரு 5 5 ஒரு 3 3. இப்ப 0 2 4. இவர் 420 ரூபாய் தான் செலவழிச்சிருக்காரு. சரியா? விளங்கிட்டா? சரி, 7வது கேள்விக்கு ஆன்சர் 420. அடுத்தது பெரிய ஒரு பெட்டி டசின் பென்சில்கள் காணப்பட்டன. ஒரு பெட்டியில ஒரு டசின் பென்சில்கள் காணப்பட்டன. ஒரு பென்சிலில் பெட்டியை வாங்கும்போது 2 பென்சில்கள் இலவசமாக வழங்கப்பட்டது. பாடசாலை ஒன்றுக்கு 210 பென்சில்கள் தேவைப்பட்டால் அப்பாடசாலை ஒரு டசின் பென்சில்கள் பெட்டிகள் எத்தனை வாங்க வேண்டும்? அதாவது இந்த கேள்வி கொஞ்சம் வித்தியாசம். சரியா? ஒரு டசின்ல எத்தனை இருக்கும்? யாருக்கு சொல்லுங்க. ஒரு டசின் சொன்னா எத்தனை இருக்கு? நிறைய கேள்வி வர. சரியா? டசின் என்ன? 12 சேர்ந்து ஒரு டசின். சரியானே? கலர் பெட்டி நீங்க வாங்குவீங்க, அதுக்குள்ள எத்தனை கலர் இருக்க மாட்டா? 12 கலர். அதுதான் 12 சேர்ந்தா ஒரு டசின் என்று சொல்லுவாங்க. சரியா? இப்ப ஒரு டசினை வாங்கினா 2 ஃப்ரீயா தருவாங்க. அது சொல்லப்படுகிறது, ஒரு டசின் வாங்கினா 2 பென்சில் ஃப்ரீ. அதாவது 12 பென்சிலை வாங்கினா 2 பென்சில் ஃப்ரீயா தருவேன். இப்ப விளங்குதா? 12 பென்சிலை வாங்கினா, ஒரு டசினை வாங்கினா 2 ஃப்ரீ. ஸ்கூலுக்கு 210 பென்சில் வேணும். அப்ப எத்தனை பென்சிலை வாங்கலாம்? எத்தனை பென்சில் பெட்டியே வாங்கலாம்? ஒரு பெட்டிக்குள்ள 12. இப்ப பாருங்க, 12 வாங்கினா, அதாவது ஒரு டசின் 12 வாங்கினா 2 ஃப்ரீயா தருவார். இது விளங்கினாக்க கை ஊத்துங்க. 12 வாங்கினா விளங்குது. ஓகே. இன்னும் 12 வாங்கினா 2 ஃப்ரீ. இது விளங்கினா? இன்னும் 12 வாங்கினா 2 ஃப்ரீ. இன்னும் 12 வாங்கினா 2 ஃப்ரீ. இன்னும் 12 வாங்கினா 2 ஃப்ரீ. சரியா? ரைட். இப்ப மொத்தம் எத்தனை வாங்கிருக்கேன்னு பாருங்க. எத்தனை வாங்கிருக்குது? 1 2 3 4 5 60 வாங்கினதுக்கு எத்தனை ஃப்ரீ வந்துருக்கு? 60 வாங்கினதுக்கு எத்தனை ஃப்ரீ? 2 4 6 8 10 ஃப்ரீ. 60 எத்தனை பெட்டி பென்சில், எத்தனை டசின் வாங்கியிருக்கிறாங்க? எத்தனை டசின் வாங்கியிருக்கிறாங்க? ஒரு டசின், 2 டசின், 3 டசின், 4 டசின், 5 டசின். அதாவது ஒரு பெட்டி, 2 பெட்டி, 3 பெட்டி, 4 பெட்டி, 5 பெட்டி வாங்கினதுக்கு 10 வந்துரு. 60 வாங்கினதுக்கு 10 கிடைக்குது. சரியா? அப்ப 5 பெட்டி வாங்கினதுக்கு 10. அப்ப இன்னொரு 5 வாங்கினா 60, அதுக்கு 10 கிடைக்கும். ஓமா இல்லையா? சரியா? அப்ப இது வரைக்கும் எத்தனை வாங்கிருக்கீங்க? 60 60 120 120 20 140 வாங்கிருக்காரு. சரி, இன்னொரு 5 வாங்கி பார்ப்போம். இன்னொரு 5 வாங்கினா 60 10. அப்ப டோட்டலா இங்க 180, இங்க 30, இதையும் கூட்டினா 210 வந்து வருமா வராதா?
வரும் 210 வரும். உலக அமெரிக்கா டிஸ்பிளே சரியா? இப்ப 5 வாங்கினா, அதாவது 5 பெட்டி வாங்கினா அதுல 60 இருக்கும், அதுக்கு 10 கிடைக்கும். அடுத்த 5 வாங்கினா அடுத்த 10, அடுத்த 5 வாங்கினா இப்ப மொத்தமா எத்தனை பெட்டி வாங்கிருப்பாரு? 15 பெட்டி வாங்கிருப்பார். சரியா? விளங்கிட்டா சயான்? ரைட், ஓகே. அப்ப இதுக்கு எத்தனை டசின் வாங்கிருப்பாரு என்று சொன்னா 15 டசின் வாங்கிருப்பாரு. அடுத்தது 9வது, சலவைத்தூள் வெற்று பாக்கெட்டுகளை வழங்கினால் புதிய சலவைத்தூள் பாக்கெட் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும். 7 சலவைத்தூள் வெற்று பாக்கெட்டுகள், அதாவது என்னன்னு சொன்னா 7 வெறும் பாக்கெட்டுகளை கொடுத்தா ஒரு சலவைத்தூள், அதாவது சலவைத்தூள் சொன்னா ரின்சோ பாக்கெட். சரியா? அதாவது உடுப்பு கலர் தூள் பாக்கெட், அது 1 ஃப்ரீயா கிடைக்கும். ஒரு ஆள் 62 சலவைத்தூள் பாக்கெட்டுகளை வைத்திருந்தார் எனின் சந்திரன் பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிகூடிய சலவைத்தூள் பாக்கெட் எத்தனை? எப்படி வரும்? ஒரு ஆள் 62 வச்சிருக்காரு, 7 வச்சிருந்தா 1 கிடைக்கும், 7 வச்சிருந்தா 1 கிடைக்கும். இப்ப 1 கிடைக்கிறதுக்கு முன்ன சரியா? இப்ப நாம அத 62ஐயும் 7 படி பிரிச்சு எழுதுவோம். என்ன காரணம்னு சொன்னா ஃப்ரீ எடுக்கிறதுக்காண்டி, நமக்கு லேசிக்காண்டி நம்ம பிரிச்சு எழுதுவோம். 3 கொண்டு ஃப்ரீ என்றா சரியா? 15 என்றா 15 எப்படி பிரிக்கலாம்டா 3 3 3 3 பிரிச்சா அப்படி நம்ம பிரிக்கலாம். அதுக்குத்தான் ஃப்ரீக்கா வேண்டி நம்ம பிரிச்சு உடைச்சு எழுதுறோம். அப்ப 7 7 7 14 7 21 28 7 35 35 42 42 மேலும் 49 49 மேலும் 56 56 7 63 9 63. அப்ப 6 கடைசியா இவ்வளவு முழங்கிச்சா? அவட்ட இருந்த 62 அந்த அழி வச்சிருக்கு. சரியா? இப்ப 7 வெறும் பாக்கெட்டை கொடுத்தா 1 கிடைக்கும், இதுல 1 கிடைக்கும், இதுல 1, இதுல 1, இதுல 1, இதுல 1, இதுலயும் 1, இதுலயும் 1, இதுக்கு கிடைக்காது. 6 தான் இது. சரி, இப்ப பாருங்க 1 2 3 4 5 6 7, இந்த 7க்கும் 1 எடுக்க இல்லாதா? 7 பாக்கெட்டிலையும் கொடுத்தா 1 எடுக்கலாம். இப்ப இத 2ஐயும் கொடுத்தா 1 எடுக்கலாம். 1 2 3 4 5 6 7, 1 2 3 4 5 6 7 8 8 7 56 6 62, 62 இந்த இருக்குது. இது 1 2 3 4 5 6 7, இந்த 7ஐயும் கொடுத்தா 1 கிடைக்கும், இந்த 1ஐயும் சரியா இந்த 6ஐயும் கொடுத்தா 1 கிடைக்கும். இப்ப இவருக்கு கிடைச்சிருக்கிற மொத்தம் எத்தனை என்று பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7, இது 8 9 10, 10 ஃப்ரீ கிடைச்சிருக்கும் அவருக்கு. யாருக்கு ஆன்சர் 10 ஃப்ரீ கிடைச்சிருக்கு அவருக்கு. 10. அடுத்தது, வியாபாரி ஒருவர் தனது கடையில் 1 ரூபாய் இனிப்பு 1 வீதம் 1 ரூபாய்க்கு இனிப்பு 1 வீதம் விற்பனை செய்கின்றார். அதாவது ஒரு டொஃபி என்று வச்சா 1 ரூபா. கடையில் இடம்பெறும் இனிப்புகள், கடையில் பெறும் இனிப்புகளின் மேலுறைகளை 2ஐ சேகரித்து வழங்க மாணவருக்கு மேலும் இலவசமாக 2 இனிப்புகளை வழங்கினார் எனின் அனிஸ் என்ற மாணவனிடம் 10 ரூபாய் இருந்தால் அம்மாணவனால் ஆகக்கூடியது எத்தனை இனிப்புகளை கடைக்காரனிடந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்டி. சரியா? கடைசியாவது
செய்யாதாக்கள் யாரும் இருந்தா செய்துட்டு உடனே ஆன்சரை காட்டு. இவ்வளவு நேரம் விளங்கப்படுத்தியிருக்கிறேன். செய்யாதாக்கள் செய்திருந்தா செய்து போட்டு ஆன்சர் 1 2 3 காட்டுங்க. கேள்வி பேப்பர் இதுதான். வியாபாரி ஒருவர் கடையில 1 ரூபாய்க்கு ஒரு இனிப்பு 2 விற்பனை செய்கிறார். கடையில இனிப்புகள் மேலுரைகள் 2 கொடுத்தா ஒரு இனிப்பு மேலதிகமா வழங்குவார். 1 ரூபா என்று சொல்லிப்பட்டு 2 இனிப்பு பக்கெட், அதாவது 2 கவர், 2 டொபி தாளுகள் சொல்லுவீங்களே, 2 டொபி தாளை தந்தா 1 அவர் இலவசமா தருவார். ஏனின் அனிஸ் என்ற மாணவன் 10 ரூபா வச்சிருக்கிறார். அவர் வாங்கக்கூடிய மொத்த இனிப்புகள் எத்தனை? எடுத்து போட்டு ஆன்சரை காட்டணும் கையால. ₹10 வச்சிருக்காரு அவரு. செய்து முடிச்சிட்டு ஆன்சரை 1 2 3 சொல்லி காட்டணும் எனக்கு. அப்பதான் யாரு செய்திருக்கான்னு எனக்கு தெரியும். ஃபாதில் அகமட். ஃபாதில் அகமட் எத்தனை விட? பாப்பமா. சரி, என்னவா? 1 ரூபா. சரியா? 1 ரூபா. இவர் 10 வாங்குறாரு. 1 2 3 4 5 6 7 8 9 10 வாங்குறாரு. 10 வாங்கி முடிய 2 கொடுத்தா 1 தருவேன்னு சொல்றான். இப்ப இது 2ஐயும் சேர்த்தா 1 வரும். இது 2ஐயும் சேர்த்தா 1 வரும். இது 2ஐயும் சேர்த்து கொடுத்தா இதுல 1. இதுக்கு 2க்கும் 1. இதுக்கு 2க்கும் 1. சரி, இப்ப இது 2ஐயும் கொடுத்தா 1 கிடைக்கும். இது 2ஐயும் கொடுத்தா 1 கிடைக்கும். இப்ப இது 2ஐயும் கொடுத்தா 1 கிடைக்கும். இதையும் கொடுத்தா 1 கிடைக்கும். ஆகவே இங்க இவர் ஏற்கனவே இந்த லைன்ல வாங்கினது 10. ஃப்ரீல 1 2 3 4 5 6
7 8 9 9 ஃப்ரீ டோட்டலா 19 அவர் எடுக்கலாம். ஆகவே முதலாவது ஆன்சர்